தான் நான் பண்ணுறேன். நான் ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் சவால் விடுறேன். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் சாருக்கும் சவால். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம், 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா? என்ன கேட்டிருக்கேன்? முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு, தன்னுடைய சம்பளத்தில் 100ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போது என்னுடைய மைண்டு ஃபுல்லாகவே பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணணும், பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். என்ன தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுட்டு இருக்காதீங்க. நம்ம இயக்குனர் சங்க தலைவர் நம்ம ஆர்கே செல்வமணி சார் அழகாக பேசினார். நான் உனக்கு எந்த மாதிரியெல்லாம் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நல்ல மனிதர் ஆர்கே செல்வமணி சார் நல்ல மனிதர். நான் எந்த மாதிரி உதவிகளெல்லாம் உனக்கு பண்ண முடியுமோ நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஆர்கே செல்வமணி சார் சொல்லியிருக்கார். அவர் ஃபோன் பண்ணி பேசுனது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நான் இன்றைக்கி சித்தால் பெரியால் வேலை செஞ்சுட்டு பில்டிங்கில் இருக்கேன். இங்கே பாருங்கள், கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்டிங்கில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். கை கால் எல்லாமே வெறும் சிமெண்ட்டும் மண்ணும் சிமெண்ட்டுமாக இருக்குது. இது எனக்கு தேவையில்லாத ஒரு வேலை. நான் ஏன் அந்த சித்தால் பெரியால் வேலை பில்டிங்கில் செஞ்சுட்டு இருக்கேன்? கருணா சார் போலீஸ் வச்சு நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்தார். பயந்து போயிருக்கேன் நான். இப்போ போயிட்டு ஆஃபீஸ் போட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக கருணா சார் கண்டிப்பாக நம்மளை சாவடிச்சிருவார். அந்த பயத்தில் தான் நான் பில்டிங் வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கேன். என்னை சினிமாவில் பயணிக்க விடுங்க. நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணணும், இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்ணணும், பார்வையற்றவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணணும், வீடு கட்டி கொடுக்கணும் பார்வையற்றவங்களுக்கு. நான் நல்ல விஷயத்தை நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். என்னை மீண்டும் அசிங்கமாக பேசி வீடியோ போடுறதுக்கு என்னை பயன்படுத்தாதீங்க. ஆர்கே செல்வமணி சாருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஆர்கே செல்வமணி சார் ஒரு வார்த்தை சொன்னால் கூட நான் எல்லா வீடியோ டெலீட் பண்ணிட்டு நான் சைலண்ட்டாக போகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் என்னை நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சம்பளம் வேணும் இல்லையா? சரி, நான் வாஸ்கோ ட காமா மூவி படத்தில் ஒர்க் பண்ண சம்பளத்தை நான் கேட்கல. 2 வருஷம் சம்பளம் நான் விட்டு கொடுத்துட்றேன். என்னுடைய 2 வருஷம் சம்பளம் வாஸ்கோ ட காமா மூவியில் நான் அசோசியேட்